காத்தாங்குடியிலிருந்து வெளியாகிய தொழுதுட்ட முக்கியமாக இப்போ நாங்கள் எங்களோட இந்த பயணத்தினூடாக நாங்கள் இந்த காத்தாங்குடிக்கு வந்ததில் நதாவை சந்திச்சது போனேன். என்றால் அந்த புள்ள காத்தாங்குடியில் இருந்து கொழும்பை நோக்கி சைக்கிள் பயணம் ஒன்று மேற்கொண்டிருந்தேன். அந்த பிள்ளை நான் ஒரு விஷயம் கேட்ட மகள், இது நீங்கள் எதுக்காக செஞ்ச அப்படி என்ன நிறைய பேர் கேட்டிருச்சோம். இருந்தாலும் நீங்கள் இதுதான் நோக்கம் அப்படி அல்ல, இந்த நோக்கம் உங்களுக்கு வர காரணம் எந்த சொல்லி நான் அந்த பிள்ளையில கேட்கும். அந்த பிள்ளை சென் எந்த சொன்னா எங்களோட வாப்பாவும் போத பாவனையில் ஈடுபடிய அதுவும் இல்லாமல் போகணும். எங்களோட வாப்பா மாதிரி இருச்சிய பலர் போத பாவனையிலிருந்து இல்லாமல் போகணும். அதே போல் என் ஃப்ரெண்டு 2 பேர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி அதுகளும் இனிமேல் தடைபட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள அந்த அந்த அதோட மோட்டிவை சொன்ன உண்மையிலே வியப்பாகத்தான் இருந்தது. அந்த புள்ள அதுக்காகத்தான் அந்த பயணமும் பெய்திருக்க வேண்டியது. அல்லாஹ் அந்த பிள்ளை அருள் புரியணும். அதோட முக்கியமான ஆல்ரெடி செல் இருந்த இப்படி கண் பார்வை இல்லாமல் அந்த புள்ள பார்வை இழந்த நிலையில் அல் குர்ஆனை மனனம் செஞ்ச அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையும் போய்து சந்திச்சுட்டு அந்த பிள்ளைய சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சி அந்த பிள்ளையும் சந்திச்சுட்டு அப்படி அங்கிருந்து இது வெளியாக்கி என்னோட பயணம் அடுத்த கட்டமாக அடுத்த இலக்கை நோக்கி பெய்து கொண்டிருச்சு. மட்டக்களப்பு மண்ணினூடாக சென்று கொண்டிருக்கின்றோம். ஏறாவூரை நோக்கி வெடிகுளோவில் இருந்து மட்டக்களப்பு வழியாக வெடிகுளோவில் இருந்து ஏறாவூர் ஷஹாக்கலம் வந்து என்னை கூட்டிக் கொண்டு போனேன். மீடியா ஃபோர்மெண்டேஷன்லையா ஒரு டீமால தான் எனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி என்னைக்கு இருந்து கூட்டிக் கொண்டு போனது இடது சைட். அப்போ இங்கிருந்து மட்டக்களப்பில் இருந்து அதாவது காத்தாங்குடியில் இருந்து ஏறாவூர் போகும் வரையில் அதுவும் அந்த மாறுபு நேரத்தில் என்னை கூட்டிக்கு போனேன். எந்தளவு அட்டகாசம் சொன்னடா பாரக்கல்லா அப்படி ஏன்னா முதல்ல எனக்கு அந்தளவு ஒரு வெறித்தனமான ஒரு கூட்டம் முதல்ல கூடின ஒரு ஊர் ஏறாவூர். ஏன்னா அதுக்கு முன்னுக்கெல்லாம் என்னோட பின்தொடர்ந்து வந்து நிறைய சப்போர்ட்டை தந்து நிறைய என்னை ஆரம்பத்திலே தூக்கி விட்டு நிறைய சப்போர்ட்டை தந்து என்னை கூட்டிங்க போனது ரைட் சைடில். அப்படி கூட்டிக்கொண்டு வைத்து அந்த வெறித்தனமான ஒரு கூட்டத்தினர் வெறித்தனமாக அந்தளவு வெறித்தனமான அன்பை காட்டின எனக்கு ஏறாவூரில் பாரக்கல்லா முதல் ஏன்னா அதில் என்னோட யூடியூப் வீடியோலையும் பார்த்துட்டு பாருங்க நீங்கள் அதில் இந்த தம்ப்நெயில் போட்டுருச்சுன்னு சொல்லி ஏறாவூர் வீடியோவை. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க அன்பு செலுத்தி அந்தளவுக்கு ஒரு ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதால அதோட ரியாக்ஷன் அப்படி இருந்து நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ நான் மட்டக்களப்பில் இருந்து இப்போ நான் பெய்து கொண்டு இருக்கியது ஏறாவூரை நோக்கி தான் பெய்து கொண்டு இருக்கியது. ஏறாவூர் மண் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. ஏறாவூரில் நான் நன்றி செலுத்தினேன்னா ஏறாவூர் ஒட்டுமொத்தமான மக்களுக்குமே நன்றி செலுத்தணும். அதோட மீடியா ஃபோமுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். வேண்டாம் அங்கேருந்து எங்களுக்கு ஃபுல்லாக எல்லா ஏற்பாடும் பண்ணி கூட்டிட்டு வந்தது. அதோட என்னோட ஒரு 4-5 ஷஹாக்கள் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு இடத்துல தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி அங்கே தங்க வச்சு கடைசி என்னோட கெஸ்ட்டுக்கு வரங்காட்டும் எங்களை கூட்டி கொண்டு வைத்து எங்களுக்கு சந்திச்சதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி தந்தது. அதில் உண்மையிலே சந்தோஷம். இப்போ நாங்கள் ஒரு பள்ளிக்கு முன்னுக்கு அந்த இடத்துல நிறுத்தி என்னோட சஹாக்களை கொஞ்சம் சந்திச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அப்படியே பயணத்தை ஆரம்பிச்சது தயாரிச்சு. இதோட அடுத்த கட்டமாக இன்ஷா அல்லாஹ் பயணம் தொடர்ந்து மென்மேலும் முன்னேறி கொண்டு போகணும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்தை நோக்கி. இந்த இடமெல்லாம் அது ஏஜ் ஆஃபீஸை நினைச்சிய அந்த இடத்துல இருந்த கூட்டத்துக்கு சுப்ஹானல்லாஹ். இப்போ பாருங்க இப்படி வெறிச்சோடி கிடக்கின்றது பாரக்கல்லா ஹோம். இப்படி ஏன்னா எங்களும் டைம் சரி நாங்கள் இது இப்போ பள்ளி பெய்துட்டு இது அப்படியே வெளியாக்கி அப்படி பெய்து கொண்டு இருச்சது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அப்படியே போகத்தான் உள்ளது இன்ஷா அல்லாஹ். பொலிஸோட இந்த ரோடன்னு வெளி தான் மீட்டர் ஆகல. நான் இதுக்குள்ள ஒரு செட் ஒன்றே மேலே இல்லை செட்டோட ஆஃபீஸுக்கு வந்தேன் நான் ஏறாவூரில். அந்த ரோடு எதுன்னு சொல்லி தேடி அந்த ரோடு மிஸ் ஆகிட்டேன். இப்போ நாங்கள் ஏறாவூர்லேருந்து அடுத்த கட்டமாக இப்போ ஓட்டமாவடி சைடால் போகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓட்டமாவடி மறக்க முடியாத ஒரு ஊர், என்னை கண்கலங்க வச்ச ஒரு ஊருன்னு சொல்லி சொல்லிடும். அநேகமானவங்க எந்த அளவுண்டால் கஞ்சி ஹாச்சி குடுக்கிய அளவுக்கு நிறைய பேர் பள்ளியோண்டில் ஹாச்சி குடுக்கிய அளவுக்கு நிறைய பேர் நோன்பு வச்ச ஒரு ஊர் என்ற பயணத்துக்காக. அதோட என்னோட உயிர் நண்பன் என் நாடி நரம்பு அல்ஹம்துலில்லாஹ் லாலா என்னோட லாலா பிஸ்டாப் ஆலாம்
அலாமும் இறைச்சிய ஊர். நான் இப்படி நேராக போயிட்டு இன்ஷா அல்லாஹ் அலாமையும் சந்திச்சுட்டு அங்கிருந்து அலாமோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே ஏரியா என்னோட ஓட்டமாவடி ஷஹாக்களையும் சந்திச்சுட்டு அங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் பயணம் மூதூரை நோக்கி போகிறதுக்கு தான். இந்த ரோடெல்லாம் நடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண வச்சிய. அது மட்டும் இல்லாமல் ஏராவூர் எப்படியாப்பட்ட ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னா, நான் வார நேரம் மீடியா ஃபோன் பண்ணி டீம்ல இருந்து என்ன கைட் பண்ணி கொண்டாந்து கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி ஏறாவரை பற்றி சொல்லிருச்சும் இருந்தாலும் நான் ஏறாவரை பற்றி பேசியிருந்தேன். என்னென்னால் அந்தளவு கூட்டம் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் அதை அனுபவித்தது. அந்தளவு கூட்டம் ஃபர்ஸ்ட் டைம் அனுபவித்தது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம், இருந்தாலும் முதலாவது எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு கூட்டத்தோட என்றால் எல்லா சின்ன பிள்ளைகளும் என்ன நிச்சயத்துக்கு இடமில்லாத அளவுக்கு அப்படி கூட்டம் கொண்டு கூடி அல்ஹம்துலில்லாஹ். ஏராவூரில் நான் தேடி வந்த உறவுகளை சந்திச்சதே சிலரை சந்திச்சதே கிடைச்சல. அப்படி கிடைச்சாதவங்க இன்ஷால்லா மன்னிச்சுக்கோங்க. வாழைச்சேனையால் வைத்து கொண்டு இருந்துச்சு. வாழைச்சேனை அதோட ஓட்டமாவடி, வாழைச்சேனை இக்பால் வித்யாலயா அதோட எல்லாம் வாழைச்சேனை ஷஹாக்கல் வாழைச்சேனை ஜாய ஊருனா வாழைச்சேனை நீங்கட இந்த நீங்க போய்க்காட்டு நினைச்சது வாழைச்சேனை பேரும் ரிப்னாஸ் ஊர் வாழைச்சேனை. இங்க ஓட்டமாவடியா? இங்க எல்லாமே இதே மாதிரி. இது ஓட்டமாவடி. ஓட்டமாவடி பாலம். நாங்கள் இந்த பாலத்துக்கிட்ட இருந்துட்டு அதோட எங்களை ஸ்கூல் ஓட்டமாவிட்டோம். அதோட எங்களை சைடில் தான் நான் தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். இந்த ரைட் சைடில் உள்ளது இதுதான் ஓட்டமாவடி. இடங்கள் ஹபீபி மறக்க முடியாத இடங்கள். ஓட்டமாவடி சென்ட்ரல் காலேஜ். அதோட இப்படி போகிறது முன்னுக்கு நான் ஜங்ஷனால அப்படியே போய் லாலா பிட் ஸ்டாப் ஆஃபீஸ். எங்க லாலா பிட் ஸ்டாப் ஆஃபீஸ் ஆலாம் நானாட பனை துட்டுரு எங்களை என்ன சோமா எங்களை தெரியுமா? அப்படியே போமா. வந்துட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீப். அஸ்ஸலாமு அலைக்கும். இரண்டாவது முறையாக ஸ்டூடியோவில் சந்திப்பது பெருமாள். அதே எல்லாம் அருள் அதே மிஷன் அப்படி இருந்துச்சுன்னா நான் ரெண்டுக்கு வந்தேன். நான் வெளியே அதில் மாறணும். வலி தவறி يا حبيب يا حبيب يا حبيب أري இதான் முதல் தடவாணி சின்ன ஒன்றில் பார்த்துட்டு அப்படி இவரை தெரியுமா?
இவர் எடுத்து ஏன்னா இவர் இங்கே கண்ட மாதிரி ஞாபகம் சரியா ஐடியா வெளியில சொல்லிடுறேன் வேலைக்கு வேலை கூட இருக்கேன் சோமியா அப்படி அடிக்கும் பாத்தீங்கன்னா சீலமா ஃபுல்லா சுத்தி நடந்து வந்தாரு இவர் ஓட்டமாடி ஃபுல்லா ஓட்டமாடி பேர்ல வந்திருக்காரு சீலமா ஃபுல்லா சுத்தி வந்திருக்காரு வேதாந்தமா மீட் பண்ணிக்கிறேன் அதுவும் முதலாவது தடவை சந்திச்சு முதலாவது முறை இப்படி வச்சு பப்ளிக்ல ஒரு வீடியோ ஒன்று செய்த உங்களுக்கு சரியா அவரு இன்ஷால்லா சமூகத்துல நாங்க முதல்ல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தனியா பேசுறது கஷ்டம் எனக்கு தனி ஒரு கண்ணாடியை பார்க்கணும் தனி ஒரு போனை பார்க்கணும் என்ன பேசுறது கஷ்டம் பப்ளிக் இருந்தா என்ன பேசணும் அதுக்கப்புறம் நான் இதை பழகினேன் தனி இருந்தும் எப்படியும் பேசி அப்படின்னு சொல்லி எனக்கு யதார்த்தமா அது மாறுதா அதே மாதிரி நீங்க பழகிட்டு அது தொடர்ந்து செய்யணும் நல்ல விஷயம் அப்படிதான் சரியா ஓகேயா இப்படியே போடுமா வீடியோவை பேசுங்க நண்பன் மறுமாதிரி பேசுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்கள். நாம இப்ப யாரோட இருக்கோம்னு வந்தீங்கன்னா சௌமினானோட தான் இருக்கேன். இவர் ஓட்டமாடி வந்த இடத்துல இவரையும் மீட் பண்ணியிருக்கேன். நம்மளோட லாலா நானா அலாம் நானாவையும் மீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நாங்கள் ரெண்டு பேரோட நினைக்கிறோம். நானா பேசுகிறேன். உண்மையிலே சந்தோஷம். நான் வந்து இறங்கினதோட மலை அது உண்மையிலே நண்பரை சந்திச்சதுல சந்தோஷம். லாஸ்ட் டைம் வந்த நேரம் சந்திச்ச கிடையாது. லாஸ்ட் டைம் சந்திச்ச இதே இடத்துல திரும்பி இதே இடத்துல சந்திச்சதுல உண்மையிலே சந்தோஷம். அதே நேரத்துல தம்பி நிறைய வீடியோஸ் போடுறாரு. நான் நேரத்தோட தம்பியை சந்திச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி நான் கரைக்கல. பட் திடீர்னு சேனலை பார்க்கும்போது தம்பி யூடியூப்ல வெளிச்சத்தை வச்சுட்டு சமூக கருத்தை நான் சொல்லிட்டு வேற கழிச்சிட்டு இருந்தாரு. நீங்க சமூகத்தை நல்லவனாடி பேசுறீங்கன்னா வேண்டியமே பேசுறேன். அவருக்கு வந்து சப்போர்ட் ஒன்று கொடுங்க. நல்ல விஷயத்தை நான் பேச நல்ல விஷயம். நீங்க அவரோட வீடியோஸை பாருங்க. அவர் சேனல் நல்ல மாதிரி இருந்தா நல்ல விஷயத்தை பேசின்னு இருந்தா உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளி மனப்பாங்க இருந்துச்சுன்னா நீங்க நல்லா இருக்கு. பிரசன்டேஷன் நல்லா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ரைட் சந்திச்சேன் இன்ஷாஅல்லாஹ். வீடியோ கொடுக்குறேன். நான் எதி பார்த்தேன். இது நீங்க ப்ரோ ப்ரோ இந்த நேரம் நான் வெரி ஸ்டோரி எல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் தெரியல. எப்படி நான் ஒருத்தர் சலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் ஒருத்தர் சலாம் கொடுத்துட்டு அந்த கை உடுப்படம் காட்டிலும் நாங்கள் செஞ்ச சிறிய பாவங்கள் மன்னிச்சபடி நான் படிச்சேன். இந்த அளவு சகிவாக நான் படிச்சிருக்கேன். தெரிஞ்சவங்க நான் அதிக நேரமா இப்படி பிடிச்சுக்கொண்டே இருந்தேன்னு சொன்னா இந்தியில கையை பிடிச்சுக்கொண்டு அப்படின்னு இந்த காலம் மோசம் இப்படி விமர்சனங்கள் எப்படி தான் ஹபீபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் கல்லால் அடித்து தவிர்த்து அவங்களுக்கும் மணியாயங்கள் என்றால் எல்லாரையும் எங்களால் திருப்திப்படுத்தலாம். சமூகத்துல எல்லாரையும் திருப்திப்படுத்துவோம். எல்லாரோடைய ஒட்டி உறவாகவும் இல்லை என்று சொன்னா அது அப்படி இருச்சு. எல்லாருக்கும் எல்லாரையும் முடிச்சு பேசுறது உதாரணத்துக்கு சப்ஜெக்ட் அவங்க அகலே சரியா பாவம் பண்ணிட்டுள்ளா பாவம் பண்ணிச்சப்பட்டவங்க பாவம் செய்யப்படாதவங்களே உதாரணத்துக்கு ரொனால்டோ எடுங்க. ரொனால்டோ விருப்பம் இல்லைங்கண்ணா இப்ப எந்த விஷயம் சொல்லுங்க நோமலா எடுத்துக்கணும்னு அப்படித்தான் அதில் யோசிக்க நீங்க நினைச்சப்பா அதெல்லாம் எங்களுக்கு இப்படி நாங்க ஒருத்தரும் மணியாயம் செய்யல இல்லையா நாங்க ஒருத்தரும் மணியாயம் செய்யலையா அவ்வளோ ஏன்னா நாங்க ஒருத்தருக்கு அநியாயம் செய்யணும்னு சொல்லி நினைச்சு அநியாயம் செய்யாம இருச்சதை எங்களுக்கு வேணும். எங்களுக்கு அநியாயம் செஞ்சு நாங்க அவங்களுக்கு அநியாயம் செய்யப்படாது
மௌலவிக்கு ஜும்மா நாளைக்கு எந்த ஏன்னா பள்ளி மௌலவிக்கு பள்ளி போவாங்க ஒரு பயம் இது நாங்கள் எவ்வளோ மணி 3 நாள் ரோட்டில் மரியாதையாக பேசுங்க அல்லாடா வாண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும்